வெள்ளத்தால் நெல்லை தூத்துக்குடி 4 வழிச்சாலை முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த தகவல்களை நமது செய்தியாளர் நாகராஜிடம் கேட்கலாம். நாகராஜ், காட்டாற்று வெள்ளத்தால் எந்தெந்த பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு? கண்டிப்பாக, அதாவது நாம் இருக்கக்கூடிய பகுதிங்கிறது தூத்துக்குடியில் இருக்கிற கோரம்பலம் என்ற பகுதி. அதாவது தூத்துக்குடியில் புதுக்கோட்டை, திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி வரக்கூடிய பகுதியில் புதுக்கோட்டை தொடங்கி கோரம்பலம் தூத்துக்குடி நெருங்குவதற்கு 13 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. இந்த 13 கிலோமீட்டர் தூரத்தில் தற்பொழுது 8 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சாலைகள் நீரால் நிரம்பியுள்ளது. நீங்கள் பார்க்கலாம், தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த நாற்கர சாலை தான். இந்த நாற்கர சாலையில் காலை முதலே இந்த பிரச்சனை இருப்பதால், அதாவது சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதில் நீரில் மூழ்கியுள்ளன. அதனை தாண்டித்தான் இந்த சாலையை நினைத்துக் கொண்டு, அதாவது சாலையை நிரப்பிக் கொண்டு இந்த நீரானது நேராக அடுத்த குளங்கள் வழியாக, அதாவது இங்க இருக்கக்கூடிய கோரம்பலம் வழியாக கடலுக்கு செல்வதற்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. எனவே இந்த வெள்ளமானது எதிர்பார்க்காத வெள்ளம். அது மட்டுமில்லாது கடந்த 40-50 வருடங்களாக வசிக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் இதே போல ஒரு சம்பவத்தை பார்த்ததில்லை என்கிறார்கள். தற்போது இந்த பகுதிகளில் உள்ள 15க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீரில் மூழ்கியுள்ளதால் இந்த பகுதியை காலை முதலே, இந்த இடத்தில் காலை முதலே மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு வருகிறார். அதுபோல காவல்துறை உயர் அதிகாரிகள், டிஐஜி அனைவருமே இந்த இடத்தில் பார்வையிட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து வருகிறார்கள். அவர்கள் முன்னெச்சரிக்கையாக தற்பொழுது அவர்கள் மீட்கப்படுவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு உள்ளே கிராமத்தில் சிக்கியுள்ள மக்களை சிறிய படகுகள் மூலமாக மீட்கப்பட்டு வருகிறார்கள். அதே போல தற்பொழுது மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் உள்ள இந்த குளங்கள், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 600க்கும் மேற்பட்ட குளங்கள் உள்ளன. இந்த 600க்கும் மேற்பட்ட குளங்களில் பெரும்பான்மையான குளங்கள், 95% அதிகமான குளங்கள் நிரம்பி உள்ளதாக ஒரு தகவல் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எனவே நிரம்பிய குளங்களிலிருந்து வரக்கூடிய உபரி நீராகட்டும், இந்த காற்றட்டு வெள்ளமாகட்டும் அனைத்தும் சேர்ந்து வந்ததால் எதிர்பார்க்காத இந்த வெள்ளத்தினால் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமா, நாகராஜன், இந்த காட்டாற்று வெள்ளம் சூழ்ந்ததற்கு, அந்த பகுதியில் சூழ்ந்ததற்கு என்ன காரணம்? அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள்? அதாவது நாம் பார்க்கலாம், இந்த பகுதிங்கிறது கிராமம். அதாவது இந்த நம்ம இருக்கக்கூடிய பகுதி அந்தோனியார்புரங்கிற பகுதி. இந்த அந்தோனியார்புரமாகட்டும், அதற்கு அடுத்ததாக உள்ள திரவியபுரமாகட்டும், அடுத்ததாக உள்ள மரவன்பட்டி ஆகட்டும், இப்படி தொடர்ச்சியாக உள்ள கிராமங்கள் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் நீர்வரத்து வரக்கூடிய பாதையில் தான் அமைந்துள்ளன. இருப்பினும் அதற்கான நீர்வரத்து கால்வாய்கள் பெரும்பாலான பகுதிகளில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக ஒரு குற்றச்சாட்டு உள்ளது. எனவே இந்த ஆக்கிரமிப்புகள் காரணமாகத்தான் அதிகபட்ச நீர் வரும் பொழுது அதன் கால்வரத்து இல்லாததால் அனைத்து பகுதிகளிலும் பாய்ந்து வருவதாக தெரிவிக்கிறார்கள். அது மட்டுமில்லாது தற்பொழுது கனமழை அந்த பகுதியில் பெய்துள்ளது. அதாவது விருதுநகர், சாத்தூர் அந்த பகுதியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துள்ள கனமழை காரணமாகத்தான் அதிகமான நீர்வரத்து, எதிர்பார்க்காத நீர்வரத்து வந்துள்ளது. காலை முதலே ஒரு முன்னெச்சரிக்கையாக எதுவும் அறிவிக்க முடியாத ஒரு சூழலில் தான் இந்த ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது. எனவேதான் அனைத்து வீடுகளும், அதாவது 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள சுமார் 2000க்கும் அதிகமான வீடுகள் இந்த நீரில் மூழ்கியுள்ளது. இது அங்கிருப்பவர்களை மீட்பதற்கான முயற்சிகள் தொடர்ந்து ஒரு பக்கம் நடந்து வந்தாலும், மற்றொரு பக்கம் அவர்களுக்கு தற்போதைய தேவையான உணவு, குடிநீர் என அதற்கான சேவைகள் என்பது தொடர்ந்து மாவட்ட நிர்வாக தரப்பில் செய்து வரப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் தற்போது தெரிவித்துள்ளார். தற்பொழுது இந்த பகுதியிலேயே முகாமிட்டுள்ளதாக, அதாவது மாவட்ட ஆட்சியர், டிஐஜி மற்றும் அனைத்து உயர் அதிகாரிகளும் இந்த பகுதியில் முகாமிட்டுள்ளனர். இவர்கள் மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் உடனடியாக செய்து வருவதற்கான பணிகளை செய்து வருவதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு சூழ்நிலையாக இந்த பகுதிக்கு அருகில் உள்ள குளங்கள், இப்போ தற்பொழுது இந்த நீரானது நேரடியாக பின்னால் இருக்கக்கூடிய கோரம்பலம் வழியாக கடலில் கலப்பதற்கான வழிகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் மற்றொரு பக்கம் மாநகர பகுதி, நாம் இருக்கக்கூடிய தூத்துக்குடி புறநகர் பகுதியை தாண்டி மாநகர பகுதியிலும் இந்த வெள்ளமானது மிகுந்த அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மாநகரமும் சரி, மாவட்டமும் சரி, அதாவது இந்த பகுதி தூத்துக்குடி சந்திப்பு பகுதி என்பது மிகப்பெரிய அளவில் ஒரு தீவு திடலாக மாறியதாக பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தூத்துக்குடி மாநகர பகுதியில் 1வது வார்டு தொடங்கி அடுத்தடுத்த வார்டுகளில் மிகப்பெரிய அளவில் இந்த வீடுகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. தற்பொழுது அந்த பகுதிகளில் மின்சாரம் இல்லை. எனவே இந்த சூழலில் காலையிலிருந்து இந்த மக்கள் வெளியே வர முடியாமல் தவிக்கிறதாக மாவட்ட நிர்வாகம் தகவல் வந்துள்ளது. எனவே அவர்களை மீட்பதற்கான காவல்துறை நடவடிக்கையும் தற்போது தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உமா, அதே போல கடற்படை வீரர்கள், தீயணைப்பு படை வீரர்கள் என தோராயமாக எவ்வளவு துறை வீரர்கள் இதுல இந்த மீட்பு பணியில ஈடுபட்டிருக்காங்க? அவர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது இந்த மீட்பு பணிகள் குறித்து? கண்டிப்பாக இது குறித்து காவல்துறை உயர் அதிகாரியிடம் கேட்டோம். அதாவது நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்ட டிஐஜி நம்மோடு இருந்தார். அவரிடம் கேட்ட பொழுது, அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த 10 கிராமங்களில் மட்டும் மீட்பு பணிக்காக காவல்துறையினர் மட்டுமே சுமார் 200க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். அது மட்டுமில்லாது தீயணைப்புத்துறை வீரர்கள் நெல்லை, தூத்துக்குடி, திருச்செந்தூர் பகுதியைச் சேர்ந்த அனைவரும் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த பகுதியில் ஈடுபட்டு மீட்பு பணி காலை முதலே செய்து வருகின்றனர். எனவே மீட்பு பணி துரிதமாக நடைபெற்று வருகிறது. மற்றொரு புறம் தாழ்வான பகுதிகளில் உள்ள நீரை உடனடியாக அப்புறப்படுத்த முடியாத சூழல் தொடர்ந்து வருகிறது. இது ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகத்துக்கு நெருக்கடியாக இருப்பதாக
இருப்பதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். எனவே அந்த தாழ்வான பகுதியில் நீரை வெளியேற்றுவது என்பது உடனடியாக நடக்கக்கூடிய சூழல் இல்லை என்பதும் தெரிய வருகிறது. தற்பொழுது இந்த சூழலில், அதாவது நாம் பார்க்கக்கூடிய இந்த சூழலில் சிக்கியுள்ளவர்களை மீட்க முடிவதற்கான நடவடிக்கைகள் மட்டுமே முதற்கட்டமாக நடந்து வருகிறது. அதே போல உடையும் தருவாயில் உள்ள அருகிலுள்ள குளங்களை அது ஜேசிபியை கொண்டு அதன் கரைகளை பலப்படுத்தும் நடவடிக்கையும் தற்பொழுது நடந்து வருகிறது. அதை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய இந்த கோரம்பள்ளம், அதாவது கோரம்பள்ளம் அந்தோணியார்புரம் பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கிய குளமும் அங்கு நிறையும் தருவாயில் உள்ளது. எனவே தற்பொழுது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை கொண்டு அந்த பகுதியில் அதன் கரைகளை செம்மைப்படுத்துவதற்கான வழிகளை மேற்கொண்டுள்ளனர். ஜேசிபி மூலமாக தற்பொழுது அந்த கரைகள் பலப்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் அந்த குளம் உடைந்தால் மேலும் மிகப்பெரிய அளவில் இந்த பகுதியில் ஒரு சேதாரம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக கரைகளை பலப்படுத்தவும், அதே போல அடுத்தடுத்த இங்கு வரும் வழியில் உள்ள தடுப்பணைகளை சீரமைக்குவதற்கான பணிகளையும் செய்து வருவதாக மாவட்ட நிர்வாக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் கடந்த 40-50 வருடங்களாக இந்த வசிக்கக்கூடிய இந்த பகுதி மக்கள் இந்த 40-50 வருடங்களாக இந்த மாதிரியான ஒரு வெள்ளத்தை பார்த்ததில்லை என்றே தெரிவிக்கின்றனர். எனவே எதிர்பாராத இந்த வெள்ளப்பெருக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கின்றனர். தற்பொழுது நாம் பார்க்கலாம், அந்த பகுதியில் உள்ள வீடுகளுக்கு அவர்களுக்கு கொண்டு உணவு வழங்குவதற்கு ஒரு குழு சென்றுள்ளது. அவர்கள் உணவு வழங்கி வருகிறார்கள். எனவே அதை தாண்டி அதே போல இந்த பகுதியில், அதாவது இந்த பகுதியில் உள்ள வீடுகளில் உள்ள மக்களை மீட்பதற்கான நடவடிக்கையும் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. மாநகர பகுதிகளில் மீட்பு நடவடிக்கையும் தொடர்ந்து நடந்து வருவதாக காவல்துறை தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. முழுமையான மீட்பு பணி என்பது கண்டிப்பாக மாலை வரை இருக்கும் என்று காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது. உமா, நாகராஜ், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மேலும் பல செய்திகளை நாம் பார்க்கவிருக்கிறோம். அவற்றில் உலக சாம்பியன்ஷிப் டென்னிஸ் போட்டியில் பட்டத்தை தக்க வைத்தார் நோவக் ஜோகோவிச். முழு விவரங்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. Games and match. Mr. Federer challenging the call. Right side is line. Just up to now. 6-3.